ஹலோ டேரஸ், குட் ஈவினிங். வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போவேன், இதால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த டைம் தான் வருவேன். இந்த ஒரு வாரம் மட்டும், இந்த ஒரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும், அதுக்கப்புறம் நான் ஷிஃப்ட் வந்துடுவேன். தேங்க்யூ. ஓகே, நம்ம இன்றைக்கி லைவ் ட்ரேடை பார்ப்போம், செக் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் நேற்று நம்ம ஒரு 6 ஸ்டாக் எடுத்தோம். டாடா ஸ்டீல், SBI, டைட்டான், அப்புறம் ரிலையன்ஸ், ஐடிசி, பாரதி ஏர்டெல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், டாடா ஸ்டீல் வந்து நல்லா வீக்காக இருக்குது, நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட்டும் கீழே போயிருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மெட்டல் செக்டார் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேபி இந்த ஸ்விங்கை கட் ஆச்சுன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போயே வந்து ட்ரேட் லாஜிக் படி எடுக்கலாம். ஏன்னா அது பாருங்கள், கரெக்டாக 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட்டும் பண்ணிடுச்சு. இன்றைக்கி நல்ல வால்யூமும் வந்துருக்குது. செல்லிங்க்கான வால்யூம் நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் போகலாம். இனிமேல் வந்து செல் ஆன் ரைஸ் தான் இருக்கும் டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சம் நாளைக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இது செல்லிங் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டும் டவுனு, ஓகேங்களா. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஓவராலாக அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டேல, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து செல்லில் இருக்குது டாடா ஸ்டீல். ஸோ இங்கே தான் நம்ம காலையில் நான் எடுத்த ட்ரேடை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஓகே தெரிஞ்சு போச்சு, மேக்ஸிமம் செல்லிங்க்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடம் வந்து நேற்று க்ரூஷியல் லெவலாக இருந்தது. நேற்றே நான் சொல்லியிருந்தேன், மேபி 92 94க்கு மேலே போய் கிராஸ் அண்ட் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். 93க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து 84 இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு. ஆனால் மார்க்கெட்டு கீழே இருந்து தான் ஓப்பனே ஆச்சு. நல்லா பாருங்கள், மார்க்கெட் எப்போ கீழே இருந்து ஓப்பன் ஆகுதோ, அதாவது நார்மலாக வந்து ஒரு ட்ரேடு இந்த மாதிரி இடத்துலேருந்து மேலே போகுது அப்படின்னா ஓகே. ஆனால் ஒரு கேப் டவுன்லேருந்து மேலே புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வால்யூம் வந்து அந்த இடத்துல இருக்கும். இது பார்த்திங்கன்னா வால்யூம் கேண்டில் அந்தளவுக்கு இல்லை. இதுவே இங்கேருந்து இவ்வளோ தூரம் புஷ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாயிடும். அதனால் இந்த மாதிரி டைமில் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம தாராளமாக செல் போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே நம்ம ஸ்டாப் வைக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செல் போன என்ட்ரி பார்த்தீங்கன்னா காலையில் 9:18க்கெலாம் நம்ம செல் போயாச்சு. 150 குவான்டிட்டி. நான் 86 இருக்கும்போது செல் அடித்தேன். ஆனால் ப்ரைஸ் ஸ்கிப் ஆகி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 184. அதாவது 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாடா ஸ்டீல் வந்து 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 186 போக பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ அந்த ரீசனும் ஒன்று. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 3-4% கிட்டே இறங்கியிருக்கு மார்க்கெட்டு. 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஏற செல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம செல் பண்ணது இந்த இடத்துல நான் செல் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த இடத்துல பண்ணேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லோ வந்துருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் நமக்கு ட்ரேடு கிடச்சிது. அதுக்கப்புறம் 2 ரூபா போய் மேலே ட்ரேட் ஆச்சு. ஓகே, நான் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாலும் அதான் போட்டிருப்பேன். நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 93 ட்ரிகர் ப்ரைஸ் வந்து. டார்கெட்டு இன்றைக்கி டே லோ வந்து நான் டார்கெட்டாக வச்சேன். ஏன்னா சில டைம் வந்து இன்றைக்கி சைட்வேஸில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, இந்த பார்டரில் வந்து திருப்பியும் மார்க்கெட்டு இந்த ஸ்டாப் அடிச்சுட்டு இங்கேருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வரும்னு நினச்சேன். ஆனால் நல்ல வால்யூமில் கேண்டில் பிரேக் ஆனதால் ஸோ ஃபர்தர் டவுன் ஃபால் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ இதுதான் இன்றைக்கி லைவ் ட்ரேடு பொசிஷன் வந்து. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1550 ரூபா ப்ராஃபிட். நம்ம வந்து வேறு எதுலேயும் இல்லைங்க, நம்ம ஒன்லி ஸ்டாக்கில் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. வி ஆர் ட்ரேட் ஆர் ஒன்லி ஸ்டாக். நம்ம வந்து ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம். அதேமாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். நேற்று மாதிரி அந்த ஆப்ஷனில் பண்ணது ஒரு தப்பு. ஓகே, அது வந்து நம்ம மிஸ்டேக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த ட்ரேடரோட மைண்ட் செட்லேருந்து நம்ம மாறக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம நேற்று எடுத்துகிட்ட ஸ்டாக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது டாடா ஸ்டீல் தான். ஓகே, நம்ம இன்றைக்கான
வீடியோ வந்து ஃபர்தராக இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நான் போட்டுருவேன். நம்ம நாளைக்கான ட்ரேட் ஸ்டாக் அப்டேட் எதுன்னு சொல்லிவிட்டு. ஓகே, தேங்க்யூ. டெலகிராம் சேனல் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.